गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/12/2023ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:38. திதி இன்று மாலை 4:16 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:47 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் இரவு 9:46 வரை சித்தி யோகம், பின்பு வியாதிபாதம். கரணம் மாலை 4:16 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் மரண யோகம் முழுமையாகவே இருக்கு. ஏன்னா அதிகாலை 4:49 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு முழுதும் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 2:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்று முழுதும் இருக்கு. சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் நமக்கு முருகப்பெருமானுடைய நினைவு. அதுவும் இல்லாம இன்னைக்கு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாளும் கூட. செவ்வாய்க்கிழமைனா கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாள். இதுல ஒரு சூட்சமும் ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே அந்த சூட்சமத்தை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைய தினமும் ஒரு சூட்சமத்தை சொல்றேன். அது சொல்வதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சுக்கிர பகவான், விருச்சிகத்தில் அங்காரக பகவான். இன்றைய தினம் 6:21 சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 6:21 வரை கடகராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. மாலை வேலைக்கு பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். சரி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வணங்குவது சிறப்பு. அதே போல மதியம் பாத்தீங்கன்னா 1 மணியிலிருந்து 1:15 நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, தீராத கடன் இருக்கிறவங்க, எப்படிடா நம்ம இந்த கடனை அடைக்க போறோம் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்ன செய்யலாம்? ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, பிங்க் கலர் பேனா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கெட்சு பேனா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. 1லேருந்து 1:15 மணி கரெக்டா 1:15 இந்த பரிகாரத்தை செய்யணும். அதுதான் சிறப்பு. மதியம். ஏன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வரும். அந்த செவ்வாய் ஓரை 1 மணி நேரம் இருக்கும்போது அந்த 1 மணி நேரத்தை நம்ம 9ஆ பிரிக்கணும். 9ஆ பிரிக்கும் போது இந்த 15 நிமிடத்துக்குள்ள உங்களுக்கு செவ்வாய் ஓரையில செவ்வாய் ஓரையே வரும். அதுதான் அங்க கணக்கு. இப்ப அந்தரம்னு சொல்றோம் இல்லையா? தசாபுத்தி காலத்துல பாத்தீங்கன்னா புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் நடக்கும். அது 9 பிரிக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால 9ன்றதை விட ஓரைக்கு பாத்தீங்கன்னா 7 தான். ஏன்னா ராகு கேதுக்கு ஓரை கிடையாது. அப்ப 7 60 நிமிஷத்தை 7ஆ பிரிங்க. அதை பிரிக்கும் போது அந்த 15 நிமிடத்துக்குள்ள இதை செய்யணும். 1 மணி ஆகுதுன்னா 1:15 ஆகுதான்னு பாருங்க. 1:10 1:12 வருதா பாருங்க. உடனே ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அதுல யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதுங்க, அமௌண்ட்டை எழுதுங்க. அதே மாதிரி பிரிஞ்சி இலையில எழுதுங்க. எழுதி அது உள்ள வச்சு
அப்படியே அந்த பேப்பரை மடிச்சு ஒரு கவர், ஒயிட் கவர் வாங்கி அது உள்ள போட்டு அந்த கவர் மேலேயும் அவங்க பேரை எழுதுங்க. இல்ல சப்போஸ் நான் கொடுத்த பணம் எனக்கு வரணும் அப்படின்னாலும் அவங்களும் இதே மாதிரி எழுதி உள்ள வச்சு, எனக்கு வரவேண்டிய பணம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு எழுதணும். எப்பொழுதுமே பாசிட்டிவா எழுதணும். நடந்து முடிஞ்சதாவே எழுதணும். அதே மாதிரி நான் என் கடனை அடைத்து விட்டேன். இப்ப வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ரமணின்னு பேர் வச்சுக்கோமே. ரமணி என்பவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் என் கடன் முழுதும் அடைந்து விட்டது அப்படி எழுதணும். எல்லாம் பாசிட்டிவா நடந்து முடிந்ததாவே எழுதி ஒரு கவர்ல போட்டு அதை மடிச்சு உங்க வீட்டுல இருக்கிற முருகப்பெருமான் இருந்தால் அவர் படத்து அடியில அதை வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா வேண்டுங்க. இது வந்து 1 மணியிலிருந்து 1:15 ஆகுதான்னு பாருங்க. 1:15னா 1:15 ஆகணும்னு விஷயம் கிடையாது. 1:10 வரும்போதே இதை ரெடி பண்ணி நீங்க அங்க வச்சிடணும். மனசார வேண்டணும். வேண்டும் போது உங்களுடைய கடன் விரைவில் அடைஞ்சிரும். அது ஏதோ ஒரு வழியில கடவுள் கொடுத்து அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேரும். ஒரு வாரம் செஞ்சுட்டு பணம் வரலையேன்னு கேட்கக்கூடாது. ஒரு வாரம் செஞ்சுட்டு கடனை வாரம் வாரம் இதை செய்யணும். செய்ய 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 அதுல ரூ. 1 இல்ல ரூ. 10 இல்ல ஒரு ரூ. 2 உங்க கையில எவ்வளவு இருக்கோ அது உள்ள வைங்க. ரூ. 100 தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், ஒரு 10,000 கொடுக்கணும், கொடுக்கவே முடியல, வட்டியே கட்டின்னு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எழுதி அது உள்ள ரூ. 1 வைங்க. வச்சு மடிச்சு அங்க சாமி கிட்ட வச்சிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி உங்க கையில எவ்வளவு இருக்க வைங்க. இல்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வரவேண்டிய பணம் வரணும்னா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா பச்சை கற்பூரம் அது உள்ள போட்டுடும். போட்டுட்டு நீங்க நல்லா வேண்டிக்கிட்டு வைங்க. நிச்சயமா நடக்கும். ஒவ்வொரு வாரமும் இதை செய்ய 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 அது மாதிரி நடக்கும். அதே மாதிரி இந்த மாலை வேலையில அப்படி இல்லைன்னா காலையில இப்ப மார்கழி மாசம்ன்றதுனால எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க, 4 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அப்ப 6 to 7 செவ்வாய் ஓரை வரும். அந்த செவ்வாய் ஓரையில நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய அங்காரக பகவான், அந்த அங்காரக பகவானுக்கு 9 தீபம் சிகப்பு திரி போட்டு ஏத்தி வழிபாடு செய்யுங்க. அப்போ செவ்வாய்க்கு உரிய எண் எதுனா 9. அப்போ 9 தீபம் போட்டு நம்ம அங்காரக பகவானை வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாதுன்னு சொல்லி நீங்க 9 முறை சொல்லி எனக்கு வரவேண்டிய பணம் வரணும், அதே மாதிரி நான் வாங்கின கடன் அடையணும் அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. திருமண தடையை கூட இது விளக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இது தீர்த்து வைக்க. ஏன்னா அங்காரக பகவான் எல்லாத்துக்குமே உகந்தவர். எதுக்கு? நிலத்துக்கு, பூமிக்கு, வீடு, திருமண வாழ்க்கை, கணவன் மனை ஒற்றுமை, அதே மாதிரி கடன் தீர்ப்பதற்கும் நமக்கு வரவேண்டிய பணம் வருவதற்கும் எல்லாத்துக்குமே அங்காரக பகவான். அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் நீக்குபவர். அதனால செய்யுங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு வாரமும் செய்யணும். இப்ப இந்த மார்கழி மாதத்துல வந்து தை மாதம் வரைக்கும் பொங்கல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா காலையில கோயில் திறந்துருவாங்க. இதை செய்யுங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க, சிறப்பாக இருக்கும். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சை கனியை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு விரலி மஞ்சள் மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இப்போ வந்து மார்கழி மாதம் இது 3 நாள் தான் ஆயிருக்கு. இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. என்ன மகத்துவம்? ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்திலாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசம்னா அதிகாலையில தெருவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். பாட்டுகள் பாடிக்கிட்டு, தாளம் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி தலையில ஒரு தலப்பா மாதிரி, அதாவது பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு போவாங்க. ஆண்டாளுடைய பாசுரத்தெல்லாம் பாடிக்கிட்டு போவாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் இப்ப நிறைய நம்ம ஊர்ல வந்து ஊடுருவிடுச்சு. அதனால வாழ்க்கை முறையில வந்து நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு. அதாவது முக்கியத்துவம் நிறைந்த விஷயங்கள் நமது நேரத்தை ஆக்கிரமித்து
வாழ்க்கையில எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராத விஷயங்களுக்கு நாம் அதிமுக்கியத்துவம் கொடுத்து அதில் நேரத்தை வீணடித்து அதை பெருமையாக கருதும் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் இப்பொழுது. நான் நானே சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நானே காலையில 4 மணிக்கெல்லாம் இப்பவும் எழுந்து போறோம். அது வேற விஷயம். சின்ன வயசுலயே நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமா ஒரு 10 பொம்பள பசங்கலாம் சேர்ந்து, காலையில் 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு, கோலம் போட்டுட்டு, எங்க வீட்டு எதிர்க்கவே ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போயிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம். முந்திலாம் வந்து திருவிளையாடல் போடுவாங்க. அந்த திருவிளையாடல் அந்த ரேடியோ போட்டவுடனே எல்லா ஜனங்களும் எழுந்து எல்லாரும் குளிச்சுட்டு போவாங்க. இப்ப யார் காலையில எழுந்து குளிச்சுட்டு பண்றாங்க? பண்ணவே மாட்டேன்றாங்க. ஏன்னா, இந்த மனிதனை உயர் வழிக்கு அழைத்துச் செல்லும் மாதம் தான் இந்த மார்கழி மாதம். எண்ணற்ற மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு அற்புதமான மாதமாகும். கிருஷ்ண பரமாத்மா கீதையில மாதங்களில் நான் மார்கழியாவன் என்று கூறுகிறார் என்றால், மார்கழியின் சிறப்பை நீங்க வந்து யூகித்துக் கொள்ளுங்க. அப்படி என்றால் அதை ஏன் பீடை மாதம் என்கிறார்கள் என்று சிலர் கேட்பார்கள். கேட்கவும் கூடும். அது பீடை மாதம் அல்ல, பீடுடைய மாதம். அதாவது பீடுடைய அப்படின்னு சொன்னால் செல்வம் மிகுந்த மாதம் தான் அது. இந்த செல்வம் மிகுந்த இந்த மாதத்தை தான் மருவி நாளடைவில் பீடை மாதம் என்றாகி விட்டது. நம் சம்பிரதாயப்படி குறிப்பிட்ட ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதங்களில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை. காரணம், இவை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட மாதங்கள். அதனாலதான் மார்கழி மகத்துவம் நிறைந்தது. நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டுமானால் இம்மாதத்தில் சரணாகதி என்னும் உயர் தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். மார்கழி மாதத்தை மார்க சீர்ஷம் என்று வடமொழியில் சொல்வார்கள். மார்க்கம் என்றால் வழி, சீர்ஷம் என்றால் உயர்ந்த. இந்த உயர்ந்த வழிகளுக்குள் தலை சிறந்தது என்பது பொருள். இறைவனை அடையும் வழிக்கு இது உயர்ந்த மாதமாக உள்ளது. இதற்கு காரணமும் இருக்கிறது. மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறுவர். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும். மார்கழி மாதத்துல வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை. பெரும்பாலானோர் பாருங்க, மற்ற மாதத்துலலாம் கோலம் போடுறாங்களோ போடலையோ, ஆனா மார்கழி மாதத்துல மட்டும் எல்லா வீட்டு வாசலிலும் கோலம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே போல மார்கழியில் காலையில் எழுந்து வெளியே நடந்தால் ஓசோன் வாயு, இந்த ஓசோன் காத்து இருக்கு பாருங்க, நுரையீரலுக்கு புத்துணர்ச்சியை தருகின்ற மாதமாகும். மார்கழி மாத காற்று தோலுக்கும் சரி, வெள்ளை சிகப்பு உயிர் அணுக்களுக்கும் புற்று நோய்களுக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது. இது விஞ்ஞான பூர்வமான அறிவியல் உண்மை. மனம் தூய்மையாகும். கோலமும் பாடலும் மனதை ஒருமைப்படுத்தி உணர்வுகளை செம்மைப்படுத்தும் கோலத்திற்கு அரிசி மாசு பொடி பயன்படுத்துவது, அதாவது இந்த மாசில்லாத பொடி எதுனா அரிசி மாவு. இந்த அரிசி மாவை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அதே போல நிறைய நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொலைத்து விட்டோம். இதையாவது இழக்காமல் எல்லோரும் இந்த மார்கழி மாதத்தை முழுமையாக கொண்டாடுங்கள். திருப்பாவை திருவெம்பாவை பாடி இறை சிந்தனை செய்யுங்கள் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கும் என்ன பலன் என்று இப்பொழுது பார்க்கலாம். அதாவது மார்கழி மாசம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பெண்கள் எல்லாம் குளித்து விட்டு காலையில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு, அதுவும் சிவன் கோவில், பழங்காலத்து கோவில் இருந்தால் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? சென்று வழிபாடு செய்யுங்கள், செல்வ செழிப்பை பெறுங்கள், வாழ்க்கையில் உயர்வை தருகின்ற மாதம் இந்த மார்கழி மாதம். சரி, 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம்,
பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்டகால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ், மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, லாபங்கள் நிறைந்த நாள். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். விவசாய பணிகள் அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 1 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் ஏற்படும். வேலை ஆட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். வேலை நிமித்தமான புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அமைதியோடு இன்னைக்கு எல்லாம் செய்யுங்கள். அதே சமயத்துல மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதன் பின்பு உங்களுக்கு எல்லாம் விலகும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனதில் புதுவிதமான தேடல்லாம் ஏற்படும். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் எல்ஐசி தொடர்பான ஒரு காப்பீடு தொடர்பான தொழில இருப்பவர்களுக்கெல்லாம், அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபமும் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருப்பவர்களும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்க. பயணங்கள்ல வேகத்தையோட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல்ல ஒற்றுமை குறையும். வியாபாரத்தில் உங்களுடைய ரகசியங்கள், அதாவது வியாபாரத்துல சில பேர் ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, நுணுக்கமான விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருங்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும்.
வேலையில முன்கோபமின்றி செயல்பாடு இருக்கட்டும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கோபமின்றி செயல்பாடு இருக்கட்டும், நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு தடை தாமதெல்லாம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும். திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும். உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல தெளிவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் தடை தாமதம்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ், மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம். முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிகார பொறுப்புகள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால நல்ல ஒரு அனுகூலமும் கிடைக்கும். தடையாக இருந்தவர்களாம் விலகி செல்வார்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நண்பர்களின் சந்திப்பு சிறப்பை தரும். உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்களால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் இருக்கும். அதே சமயத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவுகள் வழியில புதிய அனுபவம் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி கலைப்பொருட்கள் மீது ஒரு விழிப்புணர்வு தேவை. வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் அமையும். கலைத்துறை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்னைக்கு வெளியுறவு தொடர்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்கார் மனதில் ஒரு திருப்தி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஒரு நாள். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. நவீன பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். செயல்பாடுகள்ல வேகம் அதிகரிக்கும். செல்வம் செல்வாக்கெல்லாம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்திலும் சரி, உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். உறவுகள் வழியில மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும். பயணங்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். இறை சார்ந்த வழிபாட்டில் ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை எடுப்பதில் மிக மிக கவனம் தேவை. அதே மாதிரி விரயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படும். விவேகமான செயல்பாடு உங்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். அதிகாரிகளிடத்தில் நிதானத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும். பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளுவீங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு தேவை. பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கனிவோடு எதையும் செய்யணும், அன்போடு இன்னைக்கு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்.